பிரித்தானியாவின் எதிர்க்கட்சியான தொழிற்கட்சியினால் முன்மொழியப்பட்டுள்ள புதிய குடியேற்ற கட்டுப்பாடுகள் காரணமாக பொருளாதாரம் மோசமாக பாதிக்கப்படும் என்று அந்நாட்டின் உள்துறை அலுவலக மதிப்பீடு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த திட்டங்கள் நடைமுறைக்கு வந்தால் நாட்டின் பொருளாதாரம் சுமார் 4 பில்லியன் பவுண்ட் வரை இழப்பை சந்திக்கும் என அந்த மதிப்பீட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு அந்த நாட்டில் தற்போது விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொழிற்கட்சியினால் முன்மொழியப்பட்டுள்ள முக்கிய குடியேற்ற கொள்கைகளில் சர்வதேச பட்டதாரி மாணவர்களுக்கான படிப்புக்கு பிந்தைய தங்குவதற்கான கால அவகாசத்தை 2 ஆண்டுகளிலிருந்து 18 மாதங்களாக குறைத்தல் என்பதும், திறமையான தொழிலாளர் விசாக்களுக்கான ஆங்கில மொழி தேவையை கடுமையாக்குதல் என்பதும் உள்ளடங்குகின்றன. இந்த மாற்றங்கள் மூலம் புலம்பெயர்தலை கட்டுப்படுத்த முடியும் என தொழிற்கட்சி நம்பிக்கை வெளியிட்டது. இருப்பினும் இந்த மாற்றங்கள் பலத்த பொருளாதார விளைவுகளை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புதிய கொள்கைகள் காரணமாக ஆண்டுதோறும் சுமார் 11,000 முதல் 15,000 சர்வதேச மாணவர்கள் பிரித்தானியாவுக்குள் வருவதை தடுக்கும். அதேபோல பட்டதாரி விசா விண்ணப்பங்கள் ஆண்டுக்கு 16,000 குறையும் என்று உள்துறை அலுவலக மதிப்பீடு குறிப்பிடுகிறது. இது உயர்கல்வித்துறைக்கு ஒரு சவாலாக இருக்கும் என கருதப்படுகிறது. இந்த குடியேற்ற கட்டுப்பாட்டு திட்டங்களால் பெரும் பொருளாதார இழப்பு ஏற்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் இதன் விளைவாக பல்கலைக்கழகங்களுக்கான நிதியுதவி குறைவதற்கும் உலகளாவிய திறமையாளர்களை பிரித்தானியாவுக்கு ஈர்ப்பதில் குறிப்பிடத்தக்க எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்புள்ளதாக பல நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர்.